Welcome to Lucifer Science. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து விவிஎம்மோட ஆப் லேப்டாப்பில் நீங்கள் எப்படி எக்ஸாம் மாக் எக்ஸாமும் ரியல் எக்ஸாமும் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து குரோமில் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் வெப்சைட் வந்து vvm.org.in. உள்ளே போனீங்க அப்படின்னா மொபைல் ஆப், டெஸ்க்டாப் ஆப் காமிக்கும். நான் டெஸ்க்டாப் ஆப் கொடுக்குறேன். இதில் Windows 8 அந்த அபவ் ஓஎஸ்க்கு தனியாகவும், Windows 7க்கு தனியாகவும், மேக் ஓஎஸ்க்கு தனியாகவும் இருக்குது. என்னோட Windows 7 நான் Windows 7 டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே SEB ஃபைல்னு ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது ரெண்டும் ஒன்ஸ் உங்கள் லேப்டாப்பில் டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த Windows 7க்கான SEB ஃபைல் இருக்குல்ல, அதாவது சேஃப்டி எக்ஸாம் ப்ரௌசர், அதை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா பர்மிஷன் கேட்கும். இது எல்லாத்தையுமே கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு SEB ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டவுன்லோட் பண்ணிக்க தெரியுமா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் அப்புறம் ஃபேஸ் கொடுத்துட்டு இன்னொன்று SEB ஃபைல்னு ஒன்று இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணிங்களே, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சேஃப்டி ப்ரௌசருக்குள்ள போய்ட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா உங்களோட ரேம் வந்து ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸை பொறுத்து தான் இந்த SEB ப்ரௌசர் ஒர்க் பண்ணும். மேக்ஸிமம் உங்களோட சீக்கிரம், அதாவது டவுன்லோட்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ அதிகமான ஃபைல் இல்லாமல் ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, உங்கள் லேப்டாப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எப்பொழுதுமே நம்ம ஃபோனில் லாகின் பண்ணுற மாதிரி தான் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் எக்ஸாம், ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், கான்டாக்ட். இப்போ மார்க் எக்ஸாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு 23 வரைக்கும் நினைக்கிறேன். 23க்கு முன்னாடியே உங்களுக்கு முடிஞ்சிடும். தேர்ட் செட் ஆஃப் மார்க் எக்ஸாம் போயிட்டுருக்கு. மெயின் எக்ஸாம் உங்களுக்கு 23 அந்த 27 இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடிங் சொல்லும். எந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்கள். கொடுத்து ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் ஏல 40, பார்ட் பியில் 60 கொஸ்டின் இருக்கும். பார்ட் ஏக்கான டைமிங் உங்களுக்கு அரை மணி நேரம், அதே பார்ட் பிக்கான டைமிங் 1 மணி நேரம். மொத்தம் இந்த எக்ஸாம் 1.5 மணி நேரம். நீங்கள் பார்ட் ஏல மொத்தமாக 40 கொஸ்டின் கிளிக் பண்ணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்க கீழே 40 நம்பர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு இதாக க்ரீன் கலரில் மாறும். எல்லாமே MCQ கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டினை படித்து கீழே 3 ஆன்சரில் எந்த ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தெந்த ஆன்சரெலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அது எல்லாமே க்ரீனில் காமிக்கும். நீங்கள் எந்த கொஸ்டினை மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ப்ளூ கலரில் உங்களுக்கு காமிக்கும். இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒன்று நீங்கள் மினிமைஸ் பண்ணுறதோ இல்லை எஸ்கேப் கொடுத்து வெளில வரதோ பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். 3 வார்னிங்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஆப் க்ளோஸ் ஆகிடும். உங்களால் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த 40 கொஸ்டின்ஸையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் காமிக்கிறதுக்காக எல்லாமே டீன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கேள்வி படித்து பார்த்து உங்களுக்கான ஆன்சர் கொடுத்து நீங்கள் லாஸ்ட்டு கொஸ்டின் ஃபில் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கோ டு செக்ஷன் பின்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுங்க. செக்ஷன் பி எஸ்ன்னு நீங்கள் கொடுக்கும்போது டைமிங் உங்களுக்கு மாறிடும். செக்ஷன் ஏக்கு வந்து 30 நிமிஷம் அப்படின்னா செக்ஷன் பிக்கு 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம். அதில் 60 கேள்விகள் இருக்கும். 60 கேள்விகளும் எல்லாமே MCQ தான். நீங்கள் 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டினை படித்து பார்த்து இதுவும் ஏ மாதிரி தான். கீழே வந்து உங்களுக்கு 60 நம்பர் காமிக்கும். ஒவ்வொரு நம்பர்லையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா க்ரீன், அதாவது ஆன்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா க்ரீன், ஆன்சர் செலக்ட் பண்ணல அப்படின்னா ப்ளூ கலரில் காமிக்கும். கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். டயக்ராம், இமேஜ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்கள் வீடியோக்காக நான் எல்லா கொஸ்டினுமே ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் 60 கொஸ்டின் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அறுபது கொடுக்கும்போது எந்த எக்ஸாம் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு அப்லோடிங்காக வந்துடும். அதாவது நீங்கள் டைமிங்க்கு முன்னாடியே எக்ஸாம் முடிக்கிறாலும் முடிக்கலாம்,
மினிமம் நீங்கள் 2 நிமிஷமாவது பேலன்ஸ் டைமிங் வச்சுங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எந்த எக்ஸாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்லோடிங் கொஸ்டின் பேப்பர் கேட்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணாத வரைக்கும் மேலே ரெட் கலர் டார்க் லைன் இருக்குல்ல, அங்கே மார்க் எக்ஸாம் கிவன் பட் அப்லோடிங் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்கும், அதாவது சப்மிஷன் காமிக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணோன்னா அந்த நீட்டு கோடு வந்து க்ரீன் கலரில் மாறிடும். அது க்ரீன் கலரில் மாறினுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒழுங்காக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கடுத்து நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் ஃபைல் மேனேஜரில் விவிஎம் சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் ஷீட் டவுன்லோட் ஆகிடும். லாஸ்ட்டாக நீங்கள் வெளில வரதுக்கு உங்கள் எக்ஸிட் ப்ரொஃபைல் கொடுத்து நீங்கள் வெளில வந்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நடக்கிறது ஃபுல்லாக மார்க் எக்ஸாம். ரியல் எக்ஸாம் அக்டோபர் 23, செகண்டரி எக்ஸாம் அக்டோபர் 27, 2 நாள் நடக்கும். 23ஆம் தேதி நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது எனி டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியல, ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னும்போது நீங்கள் 27 அப்லோட் பண்ணலாம். இந்த எந்த டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாலுமே 2 பேர் பாண்டிச்சேரி கோஆர்டினேட்டராக இருக்காங்க, டாக்டர் அருண் நாகலிங்கம் அண்ட் டாக்டர் வி மணிகண்டன். இவங்க 2 பேருமே பாண்டிச்சேரி கோஆர்டினேட்டர். அது இல்லாமல் இன்னும் 2 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் ஃபோன் பண்ணி ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் முடிச்சிருக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக கீழே வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி சிம்பிள் இருக்குமே, இதை கொடுத்து நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளில வந்துட வேண்டியதுதான். இந்த சேவ் ப்ரௌசர் நம்ம விவிஎம் எக்ஸாமுக்காக உள்ள ஸ்பெஷல் ப்ரௌசராக இருக்கும்.